வணக்கம் மாணவர்களே. வடிவியல் பாடத்தில் இருபரிமாண உருவங்கள் மற்றும் முப்பரிமாண உருவங்களுக்கு இடையே என்ன ஒற்றுமை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்க பாருங்க, ஒரு டேபிள் மேல முப்பரிமாண பொருட்களை வச்சிருக்காங்க. ஒரு டார்ச்சின் மூலமாக வெளிச்சத்தை அங்க பாய்ச்சும் பொழுது நமக்கு நிழல் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. இருபரிமாண உருவங்களாக கிடைக்குது. பாருங்க, கூம்பு வடிவம் முக்கோணமாக தெரியுது. கனசதுரம் சதுர வடிவம் மாதிரி இருக்கு. உருளை வடிவம் அதனுடைய நிழலை பார்க்கும் பொழுது செவ்வக வடிவம் மாதிரி இருக்கு. கோள வடிவத்தின் நிழல் வட்டம் போல இருக்கு. இந்த இரண்டு வடிவங்களுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையவைதான். நம்ம ஏற்கனவே வட்ட வடிவ நாணயங்களை ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கும் பொழுது உருளை வடிவம் கிடைக்குது அப்படின்னு படிச்சோம் இல்லையா? அதேதான் இங்க ரிவர்ஸ்ல வந்திருக்கு. முப்பரிமாண உருவங்களின் மீது ஒளியை பாய்ச்சும் பொழுது அதன் நிழல் இருபரிமாண உருவமாக நமக்கு கிடைக்குது. ஓகேவா? அடுத்து ஒரு மை ஒற்றி இங்க் பேட் இருக்குது இல்லையா? இதை எடுத்து அழிப்பான் கனச்செவ்வக வடிவம் இதன் மீது அழுத்தி அச்ச வச்சீங்கன்னா அந்த அச்சின் வடிவம் செவ்வகமாக நமக்கு கிடைக்குது. பாருங்களேன். இதே மாதிரி கீழ்கண்ட பொருட்களை வைக்கும் பொழுது நமக்கு என்ன வடிவம் கிடைக்கும் அப்படின்னு எழுதலாமா? செய்து பார்த்து கூட எழுதலாம். அழிப்பான் செவ்வகம், கரிக்கோல் துருவி செவ்வகம், பகடை இந்த மாதிரி நம்ம செய்தோம்னா சதுர வடிவம் கிடைக்கும். மணிகள் இருக்குது இல்லையா, பாசிகள், அதை இந்த மாதிரி இங்க் பேட்ல நம்ம ஒற்றி வச்சோம்னா வட்ட வடிவம் கிடைக்கும். எழுதிக்கலாமா? அடுத்து முயன்று பார். இந்த பகுதியில என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். அழிப்பானை ஒரு வெள்ளைத்தாளின் மீது வைத்து அதை சுற்றிலும் நாம கோடு வரைந்தோம்னா நமக்கு என்ன வடிவம் கிடைக்கும் அப்படின்னு அந்த வடிவத்தையும் வரைந்து அதன் பெயரையும் எழுத சொல்லியிருக்காங்க. இதையும் நாம செய்து பார்த்து அதையே இங்க எழுதலாம். அழிப்பான நம்ம வரைஞ்சோம்னா செவ்வக வடிவம் கிடைக்கும். பகடையை வைத்து நம்ம சுற்றிலும் கோடு போட்டோம்னா சதுர வடிவம் கிடைக்கும். நாணயம் இருக்குது இல்லையா, அதை வைத்து நம்ம வரையும் பொழுது வட்ட வடிவம் கிடைக்கும். எழுதிக்கலாமா? அடுத்து இந்த செயல்பாடு பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கு. இருபரிமாண வடிவங்கள் இருக்குது இல்லையா, முக்கோணம், சதுரம், அப்புறம் வட்டம். இந்த வடிவங்களை தாள்களில் வெட்டி அதை ஒரு குச்சியில ஒட்டி இருக்காங்க. இதை வேகமாக சுழற்றும் பொழுது நமக்கு முப்பரிமாண உருவங்கள் கிடைக்குது. பாருங்களேன், கூம்பு, உருளை, கோளம், இவையெல்லாம் முப்பரிமாண உருவங்கள் தானே. இந்த செயல்பாடு நீங்களும் செய்து பார்க்கறீங்களா? அடுத்த செயல்பாடு கவனியுங்க. இந்த மாதிரி களிமண் கிடைக்குது இல்லையா, இதை வைத்து நீங்களும் முப்பரிமாண உருவங்களை செய்ய முடியும். ஓகேவா? அடுத்து மகிழ்ச்சி நேரம் பகுதியில நாம முப்பரிமாண உருவங்களை எப்படி வரைவது அப்படிங்கிறதுக்கு அழகா ஒவ்வொரு ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. பாருங்களேன், இந்த புள்ளிகளை இணைத்து இதன்படி நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா செஞ்சீங்கன்னா அழகா பாருங்க, கன சதுரம், கன செவ்வகம், கூம்பு, உருளை, இந்த முப்பரிமாண உருவங்களை தாள்ல எப்படி வரையணும் அப்படிங்கறத நீங்க அழகா கத்துக்கலாம். இத அழகா உங்க புக்ல வரைஞ்சுக்கிறீங்களா? ஓகே. Thank you children.